எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் கார்மசி அப்படின்னு உள்ள பிராண்டோட பாடியில் யூஸ் செய்கிற ரேசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிராண்டு கொஞ்சம் ஃபேமஸான பிராண்டு. ஃபேஷியல் ரேசர் எல்லாம் வரும், அது வந்து நல்ல ரிவ்யூ இருக்குது. நான் அது யூஸ் செய்யலை, இன்னும் பாடியில் யூஸ் செய்கிற இந்த ரேசரை ட்ரை செய்யலாம் அப்படின்னு வந்து வாங்கினேன். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரேசர்ஸ் வந்து இருக்குது. இது மாதிரி ஒரு ட்ரேக்கு உள்ளாடி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நான் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறேன், அதனால அதை நான் எடுக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா 4 ரேசர்ஸ் வந்து இருக்குது. டோட்டலாக 5 ரேசர்ஸ் வரும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 கொடுத்துருக்குறாங்க, ஒரிஜினல் ப்ரைஸு. ஆனால் ஆஃபரில் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்த ரேசரை நம்மளோட அண்டர் ஆர்ம்ஸில், ஹேண்டில், லெக்கில் எல்லாம் இருக்கிற அன்வான்ட் ஹேரை ரிமூவ் செய்கிறதுக்கு யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் வந்து ரப்பரில் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக் சைடில், நல்ல க்ரிப்பாக இருக்கிறதுக்கு, அதாவது ஸ்லிப் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இந்த ரேசரை கவர் பண்ணுறதுக்கு இது மாதிரி பிளாஸ்டிக்கில் லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி ஓப்பன் செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பிளேட்ஸ் இருக்குது. மேலே ஒயிட் கலரில் லைனாக கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பார்க்குறதுனாலும் தெரியும். அது மாய்ஸ்டர் ஸ்ட்ரிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் அலோவேரா ஜெல்லும் விட்டமின் ஈயும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரேசர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் பெண்ட் ஆகும். நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும். அந்த கர்வுக்கு ஏற்றபடி இந்த ரேசரும் அது மாதிரி மூவ் ஆகும். பாருங்கள், இது மாதிரி அதோட ஹெட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதனால நமக்கு வந்து கட் எதுவும் ஆகாது. நல்ல நீட்டாக சூப்பராக நம்மளோட ஹேரை வந்து ரிமூவ் செய்ய முடியும். ரிமூவ் செஞ்சுட்டு வாஷ் பண்ணுறதுக்கு மக்கில் கொஞ்சம் வாட்டர் எடுத்து ரேசரை விட்டு இது மாதிரி ஷேக் செஞ்சீங்க அப்படின்னாலே க்ளீன் ஆகிடும். ட்ரை ஆன பிறகு இந்த லிட்டு வச்சு இது மாதிரி இப்படி க்ளோஸ் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த ரேசர் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ஆனால் ஒன்று, நீங்கள் வீனஸோட ரேசர் யூஸ் செஞ்சு பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேசர் அந்த அளவு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்காது. ஏன்னா வீனஸோட ரேசர் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹெட்டு வந்து பெருசாக இருக்கும். அதில் கொடுத்துருக்குற அந்த ஜெல் பார் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக ஸ்கின்னுக்கு வந்து ஹைட்ரேஷனை கொடுக்கும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரைஸுக்கும் அந்த ப்ரைஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இதில் 5 ரேசர்ஸ் வந்து நம்ம வாங்குறதுக்கு ஒரு ரேசர் தான் வீனஸில் வாங்க முடியும். அது வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக உள்ள ப்ராடக்ட்டு. ஏன் நான் இது சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வீனஸ் பிராண்டு தான் யூஸ் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த ப்ராடக்ட் யூஸ் செய்கிறதுக்கு முன்னாடி இது ட்ரை செய்யலாம் அப்படின்னு வாங்கினேன். இதை நான் யூஸ் செய்கிற நேரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் செய்வேன். யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் இதுவே வந்து பழகிடுச்சு. ஓகேவா, இது இப்போ பிடிச்சது மாதிரி இருக்குது. இதில் கொடுத்துருக்குறாங்க கார்மசியோட பாடி ஷேவிங் ஜெல் வந்து யூஸ் செஞ்சுட்டு நீங்கள் ஹேரை ரிமூவ் செய்யலாம் அப்படின்னு. அந்த அளவு யூஸ் செய்கிறதுக்கு ஓகேன்னா யூஸ் செஞ்சுக்கலாம். நான் எப்படி யூஸ் செய்வேன் அப்படின்னா, பாத் எடுக்கிற நேரம் நம்ம பாடி மொத்தம் சோப்பு யூஸ் செய்வோம்ல, இல்லை பாடி வாஷ் யூஸ் செய்வோம். அந்த சோப்பு இல்லை பாடி வாஷ் அப்படியே இருக்கிற நேரம் இந்த ரேசரை யூஸ் செஞ்சு ஹேரை ரிமூவ் செஞ்சுப்பேன். ஸ்மூத்தாக நல்லபடியாக ரேசர் வந்து கிளைட் ஆகும், நீட்டாக ஹேரும் ரிமூவ் ஆகும். பாத் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யணும். நல்ல ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்குற பாடி லோஷன் நீங்கள் உங்களோட ஸ்கின்ல அப்ளை செய்யணும். ப்ராடக்ட்டு நல்லா இருக்குது. ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.